சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர் எப்படி இருக்காரு? மேடம், நீங்க தான் இன்ஸ்பெக்டர் கூட வந்தீங்களா? ஆமா டாக்டர். அவர் எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு தெரியுமா? தெரியும் சார், கருங்கல்பாளையம். சிஸ்டர், கருங்கல்பாளையம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு உடனே சொல்லிடுங்க. சரிங்க டாக்டர். மேடம், அவருக்கு இருக்கிறது O நெகட்டிவ் பிளட் குரூப். கொஞ்சம் ரேர் குரூப் தான். ஓவரா பிளட் லாஸ் ஆனதால அவர் மயக்கத்துல இருக்காரு. இமீடியட்டா அவருக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். நாங்களும் எங்க சைடுல பிளட் பேங்க்ல செக் பண்றோம். சரிங்க சார். என்ன பிளட் குரூப் சொன்னீங்க? O நெகட்டிவ்மா. கொஞ்சம் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. ஐயோ, போன் எங்க போச்சு? எங்க மிஸ் பண்ணோம்? மேடம், அந்த பிளட் குரூப்பை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க மேடம். சரிங்க ஓகே மேடம். மேடம், நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கவா? பண்ணிக்கோங்க. ஹலோ, லிட்டில் ஃப்ளவர் ஹோம். சாரதா மேம், நான் சிந்து பேசுறேன். சிந்துவா? யார் நீங்க? மேடம், சிந்து மேடம், உங்க ஹோம்ல தான் இருந்தேன். அந்த மூலிகை பிரியாணி எல்லாம் பண்ணுவல்ல? சிந்து, சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். மேடம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும். அது அர்ஜென்ட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி மேடம். ஓ, அப்படியா சிந்து? மேடம், நம்ம ஹோம்ல 2 பேருக்கு O நெகட்டிவ் பிளட் இருக்குன்னு தெரியும். ஆனா அது யாருன்னு தான் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் கேட்டு அவங்கள கொஞ்சம் இங்க கேலக்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றீங்களா? ஓ, அப்படியாம்மா. நான் போனா கிட்ட சொல்லி யாருன்னு பார்க்க சொல்றேன். என்னம்மா பிளட் சொன்ன? O நெகட்டிவ் மேடம். இதான் ஹாஸ்பிட்டல் நம்பராமா? ஆமா மேடம். ஏதாவது நான் இந்த நம்பருக்கே கூப்பிடுங்க. என் போன் வேற தொலைஞ்சிருச்சு. அது எங்க இருக்குன்னே தெரியல. சரிம்மா, நான் செக் பண்ணிட்டு உடனே கூப்பிடுறேன். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகேம்மா. தேங்க்யூ மேடம். என்னாச்சு மேடம்? சொல்லிருக்கேன், ஒரு 5 நிமிஷத்துல திருப்பி கூப்பிடுவாங்க. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மேடம், இன்னொரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கோங்க. சார், உங்க ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் அங்கதான் வந்திருக்காருன்னு கொஞ்சம் கேளுங்க. என் ஃப்ரெண்டையும் காணோம். ஃபோன் ரோட்ல கிடக்குதுன்னா இங்க ஏதோ நடந்திருக்கு சார். ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்களா. ஹலோ ஹலோ, நீங்க யாருங்க? இது என்னோட போன். நான் வழியில மிஸ் பண்ணிட்டேன். நீங்க? சிந்து, நான் செவந்தி பேசுறேன். செவந்தி, நீங்க எப்படி? உங்க கையில எப்படி போன் கிடைச்சது? சிந்து, உன்னை காணோன்னு அம்மா சொன்னாங்க. ரொம்ப நேரம் ஆச்சேன்னு நானும் தேடிக்கிட்டு வந்தேன். வந்த வழியில பார்த்தா இன்ஸ்பெக்டர் விஜய் சாரோட ஜீப் இங்க நின்னுக்கிட்டு இருக்கு. அங்க பக்கத்துலயே உன்னோட போனும் கடந்தது. ஆமா செவந்தி, என்னென்னமோ நடந்து போச்சு. 2-3 ரவுடிங்க சேர்ந்து விஜய் சார கத்தில குத்திட்டாங்க. சார கத்தியால குத்திட்டாங்களா? நல்ல வேலை நான் அங்க வந்தேன். நானும் ஒரு ஆட்டோ டிரைவரும் சேர்ந்து விஜய் சார பக்கத்துல இருக்கிற கேலக்ஸி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப இருக்கேன். இரு சிந்து, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். செவந்தி, நல்ல வேலை போன் உங்ககிட்ட கிடைச்சது. அப்படியே அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறீங்களா? விஜய் சார கத்தில குத்திட்டாங்கன்னா சொல்ல வேண்டாம். அவருக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லிடுறேன் சிந்து, நீ கவலைப்படாத. அவங்க வேற பாவம் பயந்து இருக்காங்க. என்னமோ ஏதோன்னு நான் சொல்லிடுறேன். சரி, நான் அங்க கிளம்பி வரேன். சரி சார், உங்க இன்ஸ்பெக்டர் யாரோ கத்தியால குத்திட்டாங்களாம். என் ஃப்ரெண்டு பார்த்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கா. இப்ப அங்க இருந்து தான் கால் பண்ணா. என்னமா சொல்ற? இருமா, உடனே நான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சார், கேலக்ஸி ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க இருக்காங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க வந்துடுறீங்களா? இருமா, இந்த பஞ்சரான வண்டி வச்சுட்டு நான் எப்படிமா வரது? நானும் உங்க கூட வந்துடுறேம்மா. ஒரு நிமிஷமா, நான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ சார், கருங்கல்பாளையம் கான்ஸ்டபிள் நாகப்பன் பேசுறேன் சார். சார், அக்யூஸ்ட் காளியை கூட்டிட்டு வர வழியில விஜய் சார் யாரோ கத்தியில குத்திட்டு இருக்காங்க சார். அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, அங்க போய் டீடைல்ஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க சார், நான் ஹாஸ்பிட்டல் போய் கூப்பிடுறேன் சார்.
வாங்கம்மா. சிந்து செவந்தி, ஹே என்னாச்சு உனக்கு? ஆ செவந்தி, எனக்கு ஒண்ணும் ஆகல. ரத்தம் என்னோடது இல்ல, இது விஜய் சாரோடதுதான். அவரை தான் கத்தியால குத்திட்டாங்க. என்ன சிந்து சொல்ற? இப்போ சார் எப்படி இருக்காங்க? தெரியல செவந்தி, உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னம்மா நடந்துச்சு? நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அவர் வண்டியை விட்டு இறங்கி நின்னு ஒரு கைதிய கூட வச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாரு. பக்கத்துல ஒரு 2-3 பேரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு போய் அவர் அடிச்சு கத்தியால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கைதியும் கூட சேர்ந்து இவரை குத்திட்டு விலங்க அவுத்துட்டு 3 பேரும் பைக்ல கிளம்பி போயிட்டாங்க சார். என்னம்மா இது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போயிருப்பானுங்க. அவங்கள விடக்கூடாது. மா, பைக் நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா? பாக்கல சார், நான் பயத்துல எதையும் கவனிக்கல. அவங்க ஆளுங்க எப்படி இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஆவேசத்துல ஒருத்தனை போய் தடுத்து பார்த்தேன். அவனும் என்ன தள்ளி விட்டுட்டான். ஐயோ சிந்து, என்ன சிந்து நீ நீ ஏன் அவனை போய் தடுத்த? செவந்தி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க கத்தி எல்லாம் வச்சிருந்தாங்க. அவரை குத்துறதுக்கு 3-4 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல அவனை தடுத்துட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லாமா? இல்ல, எனக்கு ஒன்னும் ஆகல சார். ஏன் இப்படி எல்லாம் பண்ற சிந்து? திடீர்னு உனக்கு என்ன குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? தெரியல செவந்தி, அந்த டைம் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மா, உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுமா. சரியான நேரம் பார்த்து சார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு சார். அவர் இல்லனா கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது. சரிம்மா, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு நடந்த டீட்டெயில சொல்லிட்டு வரேன். சரிங்க சார். சிந்து, நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல செவந்தி, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவருக்கு இன்னும் கான்ஷியஸ் வரலையா. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்காமா. அதனால பிளட் கேட்டிருக்காங்க. நான் என் ஹோம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன். எனி டைம் ஹோம்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. என்ன சிந்து பிளட் லாஸ் எல்லாம் சொல்ற? கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. செவந்தி, என் ஃபோன் உன்கிட்ட தானே இருக்கு. இந்தா சிந்து, அம்மா கிட்ட நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்ட. இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி எதுவும் பேசாத. நீ பதட்டப்படுறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரி உட்காரு.